வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 8 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசின் சார்பில் கற்புக்கரசி பச்சை தமிழ் நாயகி கண்ணகியின் நினைவை போற்றும் வகையில் இன்று அவருக்கு நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. சென்னையில் உள்ள அவருடைய சிலைக்கு மலர் தூவி வணங்கியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மற்றும் மத்திய அமைச்சர் TR பாலு முழு வீச்சில் வாக்கு சேகரித்து வருவதாகவும் தான் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் தீவிர ஆதரவாளராக இயக்குனர் சீமான் இயங்கி வரும் நிலையில் திண்டுக்கல்லில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது இனமா பணமா என மெய்ப்பிக்க வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் இனம்தான் வென்றது என்று எதிர்வரும் 16ஆம் நாள் நாம் உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வீர முழக்கம் இட்டதாக திண்டுக்கல்லில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கரூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பித்துரை வீட்டை போலீசார் நேற்று நள்ளிரவு திடீர் சோதனை நடத்தியதாகவும் அவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக வந்த செய்தியால் வீட்டை சோதனை செய்ததாக கூறிய அவர்கள் வீட்டில் எதுவும் இல்லை என்று கூறிவிட்டதாகவும், ஆனால் அங்கு கூடிய அதிமுகவினர் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதாகவும், பணம் சோதனை செய்யப்பட வேண்டிய இடம் மூக்க அழகிரி வீட்டிலும் சிதம்பரம் வீட்டிலும் தான் என்று கோஷம் எழுப்பியதாக கரூரில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் மனித நேய மக்கள் கட்சி வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவர்களின் ஒருவருமான ஹைதர் அலி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடக் கூடாது, வேறு தொகுதிக்கு மாறிவிடுங்கள், எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என தயாநிதி மாறன் தரப்பில் கூறியதாக ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டு இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் தமிழகத்தில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ராமநாதபுரத்தில் திருநாவுக்கரசரை ஆதரித்தும், சென்னையில் தென் சென்னை வட சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அண்டை நாடுகளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் போது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும், தற்போது மன்மோகன் சிங் அரசு எந்த நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இல்லை என்றும், அவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமிழர்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்டதுக்கு மன்மோகன் சிங் அரசே காரணம் என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்காலத்தில் பிரதமராக அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் சிவகங்கை, திருச்சி தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும், அங்கு பேசிய போது இந்தியாவில் உள்ள ஏழைகளை பணக்காரர்களுக்கு சமமாக உயர்த்துவோம் என்று சூளுரைத்ததாகவும், இதே சொற்களை தான் கடந்த 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி கூறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் இளம் வேட்பாளர் வருண் காந்தி மீதான தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்து அலகாபாத் ஹைகோர்ட் ஆலோசனை குழு இன்று உத்தரவிட்டதால் வருண் காந்தி நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளதாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் AB பரதன் அவர்கள் சென்னையில் நிருபர்களிடம் கூறியதாவது, அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் 40 தொகுதிகளையும் கைப்பற்றி விடுவோம் என்று சூளுரைத்ததாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு கரத் அவர்கள் சந்தித்து மூன்றாவது அணி கூட்டணி பற்றி விவாதித்ததாகவும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு கட்சி ஆட்சியை அமைக்க அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியின் ராஜாவை போன்ற பேச்சால் அதிருப்தி அடைந்துள்ள லல்லு பிரசாத் யாதவும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் இன்று மத்திய அரசின் கடைசி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பையில் நடந்த பயங்கர தாக்குதலின் போது கசாப்தான் போலீஸ்காரர்களை கொன்றார் என்று அவருக்கு அருகில் இருந்து பார்த்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய சாட்சியத்தை நீதிமன்றத்தில் அளித்து உள்ளதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நிறுவனங்கள் சொந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினால் வரி சலுகைகள் வழங்குவதாக அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் கூறியிருப்பதால் இந்தியாவில் உள்ள பெங்களூர் நகரில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கர்நாடக முதல்வர் திரு எடியூரப்பா அவர்கள் திட்டவட்டமாக கூறியதாக பெங்களூரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் வடமேற்கு பகுதியில் சீக்கியர்கள் தாலிபான்களால் தாக்கப்படுவதை கண்டித்து ஜம்மு நகரில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பொதுநல அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த பந்து காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாகவும் சில இடங்களில் வன்முறை நடந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்களின் மிரட்டல் காரணமாக பாகிஸ்தான் அரசு விமானங்களின் மூலம் தாலிபான்களை கடுமையாக தாக்கி வருவதாகவும் இதுவரை நேற்று நடந்த தாக்குதலின் போது 143 தாலிபான்கள் ஸ்வாட் பகுதியில் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஸ்வாட் பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியால் வேலை இழப்பு அதிகரித்து வரும் வேளையில் மேலும் 10 வங்கிகள் நிதி நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் இதற்கு அமெரிக்க டாலர் 74.6 பில்லியன் டாலர்கள் தேவைப்படுவதால் அந்த வங்கிகள் அரசை கையேந்த வேண்டிய நிலையில் உள்ளதாக தகவல்கள் வாஷிங்டனில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. காய்கறிகள், இயற்கை நார்கள், சாக்லேட் உற்பத்தி கழிவுப் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு பந்தயக்கார் ஒன்றை இங்கிலாந்தின் வாரிக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளதை இந்த படத்தில் காணலாம். வானிலை அறிக்கை 8 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. பெங்களூர் மற்றும் ஓசூர் பகுதியில் சிறிது மேகமூட்டம் தெரிவதை இந்த படத்தில் காணலாம். தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்துக் கொண்டு வருவதாகவே அனைத்து பகுதியிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.